ஆண்டவருடைய வார்த்தைகள் கடந்து போகும். ஆண்டவர் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நீங்கள் என்னோடு பேசுவீராக. ஜெபிக்கலாம். தகப்பனே உமக்கு நன்றி. மோசையோடு அப்பா நீர் பேசினதினால் நம்முடைய ஊழியக்காரனே மோசையின் முகம் பிரகாசித்திருந்தது. அவர்கள் அவரை நோக்கி வார்த்தையாகிய ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி பார்த்தார்கள். அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தன. அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வாசிக்கிறோம். நம்முடைய வார்த்தை எங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறது. நம்முடைய வார்த்தையில் பலன், ஜீவன் உண்டு, வல்லமை உண்டு, வாக்குத்தத்தம் உண்டு. இப்பொழுதும் நம்முடைய வார்த்தைகளை தியானிக்கிறவில்லை. கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளோடு பேசுங்க. நல்ல நிலத்தில் விழுந்த விதையானது 100, 100, 60, 30 பலன் தந்தது போல் இந்த வார்த்தைகள் பலன் தரட்டும். சத்துரு எடுத்து போடாதபடி வேல் எடுத்து பாதுகாத்துக்கொள்ளும். விரோதமான வார்த்தைக்கு விரோதமான எல்லா தினமும் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். வாசிக்கலாம். 6ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை ஒரு வாசி. ஆண்டவர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறவர். அதனால் தாவீது இந்த இடத்துல சொல்வார், ஜெபத்தை கேட்கிறவரே, சேனைகளின் கர்த்தாவேங்கிறாரு இல்லை, என் துருகமே, என் ரட்சிப்பு, என் நம்பிக்கைன்னு சொல்கிறாரு. ஆனால் ஒரு அட்ரஸ் கொடுக்குறாரு. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும், இந்த பூமியில் மாம்சமாக இருக்க எல்லாரும் இடத்தில் வருவார்கள். அல்லேலூயா. ஏன் வராங்க? நம்ம சத்தத்தை அவர் கேட்குறாருப்பா. அல்லேலூயா. இந்த நம்முடைய நாமம் விளங்கும்படி நீர் தெரிந்து கொண்ட ஆலயத்திலேருந்து ஒருத்தன் கூப்பிட்டாலும் அதில் தூரத்துலேருந்து சிறையிருப்பிலேருந்து இந்த ஆலயத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணால் கூட அதையும் கேளுங்கன்னு ஒரு சாலமன் ஒரு ஜெபத்தை போட்டு வச்சார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். இதுவரைக்கும் உங்கள் விண்ணப்பங்கள்லாம் கர்த்தர் கேட்டிருக்கிறார். ஒன்றுமே பதில காலம்லாம் நினைக்காதீங்க. நான் எப்பயுமே சொல்லுவேன் அடிக்கடி, ஒன்று செய்யாத இருக்க வரைக்கும் தான் ஒன்றுமே இருக்காது. இது இங்கே இருக்குது, இதை எடுத்து இங்கே வச்சா இங்கே இருக்கும், அங்கே வச்சா அங்கே இருக்கும். இது பாட்டு இங்கேருந்து அங்கே தான் இருக்கும். அது மாதிரி தான் விண்ணப்பம் பண்ணலன்னா கம்முன்னு இருக்கும். விண்ணப்பம் பண்ணியாச்சுன்னா விண்ணப்பத்துக்கு வேகமாக வேலை நடக்குது. ஆமென். அதே மாதிரி தான் ஜெபமும். கர்த்தர் சொல்கிறார், இந்த காலையில் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு இருக்கிறார். ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். 1ஆம் தேதி நம்ம அதை பார்த்தோம். அன்னைக்கு விண்ணப்பம் என்பது மற்றவர்களுக்காக ஏறெடுக்கப்படுகிறது இல்லை. இஸ்மவேல் பிறந்தோன்னா அந்த மாதிரி சொல்லிட்டாங்க, இந்த அடிமை பெண்ணையும் அவன் மகனையும் துரத்து அப்படின்ச்சு. ஒரு துருத்தி பேக் தான் இருந்துச்சு, தண்ணி போயிடுச்சு. இவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனாலும் ஒரே ஒரு ஜெபம் பண்ணார், விண்ணப்பம் ஆண்டவர்கிட்ட. இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. என்ன விண்ணப்பம்பா. ஆக ஆபிரகாம் பண்ண அந்த விண்ணப்பத்தை கேட்டார். அன்றைக்கு மோசையை குறித்து பார்த்தோம். வெட்டுக்கிளி ஏன்னா பூமியின் முகத்தை மூடிடுச்சு. எப்படி இருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். தண்ணி குடிக்க போனால் குடத்துக்குள்ளே, தூங்க போனால் பெட்டில், நடந்தால் வெட்டுக்கிளியில் தான் நடக்கணும். மேலெல்லாம் வந்துச்சு. முழு எகிப்தும் கூப்பிடு மோசே ஆரனை கூப்பிடு, எப்பா இதெல்லாம் போகட்டும் அப்படின்னா மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அல்லேலூயா. ஒரு பலத்த காற்றை அனுப்பினார். அவ்வளோத்தையும் அடித்து கொண்டு போய் செங்கடலில் போட்டுது. அல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்கிறவர். யாருக்காக விண்ணப்பம் பண்ணார் மோசே? என்ன இப்போ வசனம் விளக்கம் கேட்டீங்க? யாருக்காக விண்ணப்பம் பண்ணினார் மோசே? பார்வோனுக்காக, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பண்ணார். எகிப்து தேசத்தில் வெட்டுக்கிளி வந்துருச்சு பாருங்கள். கர்த்தர் அதுபோல் நீங்கள் மற்றவர்களுக்காக ஏறெடுக்கப்படுகிற விண்ணப்பங்கள்லாம் அவர் சமூகத்தில் போய் எட்டுகிறது. அதனால தான் சங்கிலி ஜெபத்தில் வந்து ஜெபிங்கிறது. சங்கிலி ஜெபத்தில் பாருங்கள், மேக்சிமம் யார் பேர் போட்டு வச்சுருப்போம்? எல்லாருமே எல்லாம் குடும்பம் ரட்சிக்கப்படாதவங்க, மற்றவர்களுக்காக ஒருவருக்காக தான் ஜெபிக்கிறோம். அந்த விண்ணப்பங்கள்லாம் போய் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அதுபோல் ஜெபம் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்கள்லாம் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். ஹீ வில் ரிசீவ் மை ப்ரேயர்ஸ். ஒரு தபால் போட்டால், கொரியர் போனால் அங்கே வாங்குறாங்களா, எந்த ஊருக்கு அனுப்புறீங்களோ அங்கே அவங்க அதை ஏற்றுக்கொள்கிற போல் உங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்கிறார். கேட்கிறார், ஏற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்கிறார், என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? உடனேலேருந்து தொடர்ந்து ஜெபம் செய்தீர்களா? ஒரு சில வீடுகளில் போட்டிருப்பாங்க, இன்று வேதம் வாசித்தீர்களா, இன்று ஜெபம் செய்தீர்களா, இன்று குடும்ப ஜெபம். எல்லோரும் ஜெபிக்கிறோம். இந்த ரேஷியோ என்ன அதிகமாகட்டும். நல்ல அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லல்யாவே. இன்னும் துன்பம் நீங்கள் தேவனுக்கே மகிமை. ஆக இதுவரைக்கும் ஏறெடுக்கப்பட்ட எல்லா ஜெபங்களுக்கும் பதில் வரும். இன்னும் அதிக ஜெபத்தை ஏறெடுங்கள். கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். அல்லேலூயா. ஒரு சில காரியங்களை நாம் தியானம் செய்து ஜெபிக்க போகிறோம்.
கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். கவனிங்க. சரி, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, வீட்டில் போய் வாசிங்க. எல்லாம் உங்களுக்கு தெரிந்த பகுதி தான். ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவர் சொல்கிறார், போய் எசேக்கியாவை பார்த்து வீட்டு காரியத்தெல்லாம் ரெடி பண்ணு, உனக்கு கொடுக்கப்பட்ட நாள் முடிஞ்சிருச்சுன்ட்டார். அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஆண்டவரே சுவர்புறமாக திரும்பி ஒரு ஜெபத்தை பண்ணுறார், விண்ணப்பம். ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக மன உண்மையும் உத்தமமாய் நடந்து கொண்டேன் என்பதை நினச்சி பாருங்கள் ராஜா. அல்லேலூயா. நான் உங்களுடைய பிள்ளை, என்ன பாருங்கள், என்ன இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னோடனே ஏசாயா திரும்பி போக வேண்டி கூப்பிட்றாரு, வா போய் சொல்லு, உன் நாட்களோடு 15 வருஷத்தை கூட்டுவேன், அப்புறம் எதிரிகள்கிட்ட நான் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன், உனக்கு ஆதரவாய் இருப்பேன். அல்லேலூயா. ஜெபம் வாக்குத்தத்தத்தை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. ஆமாம், வாக்குத்தத்தம் இருக்குது, ஆனாலும் அதை நிறைவேற்றுகிறது உங்கள் வாழ்க்கையில். அதனால் ஆபிரகாம் கூடாரத்துக்கு வந்தார்ல, இந்த மாதிரி வெயில் வெயில் வெயில், நம்ம இப்போ சொல்கிறோம்ல, உஷ்ண வேலையில் கூடாரத்தில் பகலில் உட்காந்துருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய கூடாரத்தில் இருக்க இருக்க திரியேக தேவன் வந்து உங்களை விசிட் பண்ணுவார். இல்லைல்ல, லோத்து பட்டணத்து வாசலில் உட்காந்தார். ஊர்காரன் தான் போய் சந்திச்சுக்கிட்டு இருந்தேன். ஊருக்கு அது அரசியல்லாம் பேசிகிட்டு இருந்தார். நான் வீட்டு வாசலில் உட்காந்தார், கூடாரத்தில் குடியிருந்தார். தேவன் வந்தார். அல்லேலூயா. வந்து உற்பவ காலத்திட்டத்தில் திரும்ப வருவேன், அப்பாயிண்டட் டைம், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். அதுபோல் அது ஒரு வாக்குத்தத்தம். அதுபோல் நீங்கள் ஜெபிக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு வாக்குகளை அருளுவார். ரொம்ப உண்மையிலே நீங்கள் வேணால் அதை ஃபீல் பண்ணி பாருங்களேன், அனுபவித்திருப்பீர்கள், எல்லாட்டையும் அனுபவிங்க. ஆக ஆண்டவரை தேடும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது வாக்குத்தத்தங்கள் வரும். ஜெபத்தை முடிச்சுட்டு வேதம் வாசிப்பீங்க, கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுப்பார், அது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபிப்பீங்க, அந்த பெட்டிஷன் போய் சேரும், அதற்கான ரிப்ளையும் உங்களுக்கு வரும். என்ன வராத மாதிரி கம்மன் இருக்கீங்க? அல்லேலூயா. தலைவர்களை போட்டு போகிறான்ல, என்னது மனநெல்லாம் குறைந்து இருக்கும் கூட்டமாக, என்ன குறைந்து இருக்கும் கூட்டம்னு ஒன்று வச்சுருப்பான். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாம் ஏகப்பட்ட பிறப்பு போட்டு வந்துடுவான். போட்டு வந்தோன்னா ஒரு எப்படி இருந்தாலும் அவங்க போய் சேர்ந்துடும், ஒரு நம்பிக்கை இல்லை, அப்படி தானே? நம்பிக்கை வந்தால் உண்டு, இல்லாட்டி இல்லை. இங்கே அப்படி அல்ல, விண்ணப்பத்தை கேட்குறார். அல்லேலூயா. அதெல்லாம் தாவீது ஒரு காரியத்தை கண்டு கொண்டார். அவர் சொன்னார், என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆக இதுவரைக்கும் ஏறெடுக்கப்பட்ட எல்லா விண்ணப்பங்களையும் கர்த்தர் கேட்டுருக்கிறார். இப்படி வந்துருச்சு, சரி பரவாயில்லப்பா, நான் என்ன ராஜா தானே, அதனால் என்ன அப்படின்லாம் சோர்ந்து போகலை. உடனடியாக ஒரு விண்ணப்பத்தை போட்டார் எசேக்கியா. அல்லேலூயா. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். இன்னும் வீடு கூட தீர்க்கதரிசி தாண்டல. அல்லேலூயா. அதற்குள்ளாக ரிப்ளை வருகிறது, உனக்கு 15 வருஷம். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் வருகிறது, நாட்களை கூட்டுவேன், அந்நியர் கையில் நீ ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. உனக்கு ஆதரவாக இருப்பேன். அல்லேலூயா. மாத்திரமல்ல, ஒரு அற்புதமும் நடக்குது. ஜெபம் பண்ணால் அற்புதம் நடக்கும். இதற்கு அடையாளமாக நீ 3ஆம் நாளில் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உனக்கு நல்ல நேரம் அரண்மனைக்கு போவ, ஆஃபீஸ்க்கு போய் கையெழுத்து போடுவேன்னு சொல்ல ஆண்டவர். எங்கே போவேனார்? முதல்ல ஆலயத்துக்கு போவாயினார். அல்லேலூயா. அப்போ தான் எல்லோரும் பார்ப்பான், என்ன அது இவர் இப்படி இருக்கிறார், அவர் அப்படி தான் இருக்கார், அவர் இயேசுவால் பிடிக்கப்பட்டவர், அவர் தேவனுடைய பிள்ளை இல்லை, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அதனால் ஜெபம் பண்ணுவதில் சோர்ந்து போயிடாங்க. பலவீனமோ வியாதியோ எதிர்மறையான சூழ்நிலையோ எந்த சூழ்நிலையும் தயவு செய்து ஜெபத்தை விட்டு விடாதிருங்கள். அநேக வாசல்கள் உங்களுக்காக திறந்துருக்கிறது. இந்த வாசல்லாம் ஒரு நாள் அடைக்கப்பட போகிறது. அப்போல்லாம் முட்டி மோதினாலும் கூட கதையே நடக்காது. ஒன்று வைத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆமாம், சங்கிலி ஜெபத்துக்கு எவ்வளவோ நேரம் வாசல் திறந்துருக்குது. உடனே சபை அஜெண்டா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நோ 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 நோ. ஒரு ஆள் இருந்தாலும் சரி, அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். அவருக்கு தேவை பெருங்கூட்டம் அல்ல, ஒரு ஆள் இருந்தாலும் அந்த சத்தத்தை அவர் கேட்கிறவர். ரோட்டில் போனால் பெருங்கூட்டம் போச்சு, பருதி மேய் சத்தத்தை கேட்டார். தாவீதின் குமாரனே எனக்கு ஜெபத்தை கேட்டாரா இல்லையா? ஆலயத்துலேயும் வந்து சத்தம் போடும்போது அந்த ஜெபத்தை கேட்கிறார். ஆனால் நல்லா ஜெபிங்க. தயவுசெய்து உங்களை நான் குற்றம் சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாது, இன்னும் அதிகம். அல்லேலூயா. ஜெபிங்கள். இதனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்.
உங்கள் சந்ததிக்கும் கர்த்தர் ஆதரவாக இருப்பார். அல்ல இந்த ஒரு ஜெபம் பண்ணாமல் சரி பரவாயில்ல, அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு போயிருக்கலாம். அவருடைய நாட்கள் முடிந்து போய் அவர் அடக்கம் பண்ணப்பட்டிருப்பார். ஆனால் ஒரு விருப்பம் வந்தது, கர்த்தரிடம் தெரியப்படுத்தினார், தேவனுடைய வார்த்தை கடந்து வந்தது, அற்புதம் நடந்தது. உங்கள் ஜெபத்திற்கும் அற்புதம் உண்டு. ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ நம்ம ஜெபிக்கும்போது கர்த்தர் அந்த சத்தத்தை கேட்கிறார். ஆகையினால ஜெபிங்க, தேவனுடைய வாக்கு தத்தங்களை சுதந்திரித்து கொள்ளுங்கள், அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நீதிமானுடைய வீட்டில் ரட்சிப்பின் சத்தம் இருந்துக்கிட்டே இருக்கணும். உங்கள் வீட்டில் பாட்டு சத்தமும் ஜெப சத்தமும் இருக்கட்டும். ஹல்லேலூயா. ஆக கர்த்தர் உங்கள் ஜெபத்திற்கு பதில் தருவார். அடுத்தபடியாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். ஜனங்கள் எல்லாரும் யோவான் ஸ்நானகன் ஞான ஸ்நானம் கொடுத்து கொண்டு இருக்கிறார். எல்லாரும் ஞான ஸ்நானம் பெற்று கரையேறி போயிட்டாங்க. ஆனால் இயேசுவானவர் ஞான ஸ்நானம் பெற்று முதல் காரியமே அவர் தான் நமக்கு மாதிரி. ஹல்லேலூயா. ஞான ஸ்நானம் பெற்றோன்னே வந்தோடனே ஜெபம் பண்ணுகிறார், வானம் திறக்கிறது. ஹல்லேலூயா. வானம் திறந்தால் என்னன்றீங்களே? இல்லை, வானம் திறந்தால் தான் நமக்கு எல்லாமே. ஹல்லேலூயா. வானம் திறக்கப்பட்டது. ஆக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, தனியாகவோ குடும்பமாகவோ சபையாகவோ ஜெபிக்கும்போது வானம் திறக்கப்படுகிறது. ஒரு ஜெபம் என்பது அது போய் சேரன்னா 3ஆம் வானத்துக்கு போகணும். இல்லை, தெரியுமில்ல? இது முதல் வானம் நீங்கள் பார்க்குறது. இதுக்கு அடுத்தது 2ஆம் வானம். அங்கே தான் அந்தகார வல்லமைகள், இருளின் வல்லமைகள், பிசாசின் கிரியைகள் இதெல்லாம் எதிர்த்து நிற்கும். ஜெபத்தை போக விடவே பண்ணாது. அதையும் தாண்டி போகணும் நம்ம ஜெபம். ஆமாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், அதற்காக தான் இத்தனை பிரயாசங்கள். அதற்காக தான் ஆண்டவர் சொன்ன ஒரு மாதிரி காமிச்சிட்டு போனார். நான் ஜெபம் பண்ணேன், வானம் திறந்தது, நீயும் ஜெபம் வானம் திறக்கும். ஹல்லேலூயா. அவரே பிரசங்கத்தில் சொன்னார் பாருங்க, இது முதல் வானங்கள் திறந்திருக்கிறதையும், வானங்கள் திறந்திருக்கிறதையும், தேவதூதர்கள் மனுஷகுமாரனிலிருந்து ஏறுகிறதையும். இப்போ ஜெபம் பண்ணும்போது முதலாவது வானம் திறக்கப்படுகிறது, அடுத்து தேவதூதர்கள் உங்களுக்காக ஏறுவார்கள், இறங்குவார்கள். எத்தனையோ சாட்சி கேட்டிருப்பீங்க. ஹல்லேலூயா. ஆக கர்த்தர் பாருங்கள், நல்ல தேவனில் நேயர்களுடைய வாழ்க்கையில் வானங்கள் அடைப்பட்ட நிலைமையாக இருக்கிறது. நமக்கு ஒரு நல்ல செய்தி, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்கள் சத்தம் நேரடியாக பரலோக பிதாவிடம் போய் சேருகிறது. இல்லை, பழைய ஏற்பாட்டு நாளெல்லாம் சொல்லுவார், ரொம்ப அக்கிரமம் அநியாயம் பெருகும்போதெல்லாம் வானத்தை நான் வெண்கலமாக்குவேன் என்பார். அவ்வளோதான். அப்படின்னா லாக் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். அடுத்து பூமியை இரும்பாக்குவேன்பார். அநேகருடைய வாழ்க்கையில் சொல்ல, நான் எத்தனையோ சாட்சிகளை கேட்டிருக்கேன். முழுநேர ஊழியத்துக்கு வராதுக்கு முன்னாடியே பார்ப்பேன். எத்தனையோ பெரிய பெரிய பேங்க்கில் வேலை செய்கிற ஸ்டாஃப்லாம் அவங்க பேஸ்லிப் பேண்டை தனியாக வந்து காட்டுவாங்க. நான் வாங்குகிற சம்பளம்லாம் சார் ஆஃபீஸ், அதனால் ஹாஸ்பிட்டல் போகுது, அங்கே போகுது, வட்டிக்கு போகுது, அதுக்கு போகுதுன்னு. சரிப்பா, ஆண்டவர் இயேசுவை நம்பு, உன் காரியத்தை அவர்கிட்ட தெரியப்படுத்தும்பார். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் கர்த்தரை தேடும் பொழுது அவருக்காக வானங்களை திறக்கிறார். நல்லா ஜெபிங்க. ஹல்லேலூயா. அதிகாலையில் எந்திரிச்சு நீங்கள் ஜெபிக்கும்போது அன்னைக்கு ஒரு ஓப்பன் வரும். ஆமாம், உண்மை. இதெல்லாம் அன்றைக்கி ஜெபிக்காமல் இருந்தால் ஆண்டவருடைய பிள்ளை தான் நீங்கள், பட் ஓப்பன் அன்னைக்கு ட்ரெஷரி, அது என்னது மேலே பரலோக பொக்கிஷம் இருக்குல்ல, அது பூட்டி இருக்கும். நம்ம பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருப்போம், நம்ம பலத்தில் ஓடுவோம். ஆனால் வானம் திறந்திருந்தா ஹல்லேலூயா, அங்கேருந்து உங்களுக்கு வேண்டிய யாவும் வரும். சிலவேல் ஜனங்களை 25 லட்சம் ஜனங்களை நடத்தினார். லேஸ்பட்ட ஆளுங்களை 25 லட்சமும். ஆமாம், ஏதான் ஒரு சின்ன காரியம் இதாக இருந்தால் உடனே பெரிய சத்தம் எழும்பும். சாமர் மோசே, வானத்திலிருந்து மன்னாவை வர்ஷிக்க பண்ணுவேன். ஐயோ, அது இல்லை இது இல்லை தண்ணியில் வீண் ஒரே கலாட்டா. உடனடியாக போய் ஆசரிப்பு கூடாரத்தில் கர்த்தருக்கு முன்பாக விழுந்தார். ஹல்லேலூயா. அவ்வளோப்படாத போ என்டையர், அதனது பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் இவங்க போய் சேரும் வரைக்கும், கவனிங்க நல்லா, போய் சேரும் வரைக்கும் அங்கே போய் சேர்ந்தாச்சு, சுதந்திரிச்சாச்சு, பொசிஷனை எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ அங்கே போய் விவசாயமும் பண்ணிட்டாங்க. கவனிங்க, விவசாயம் பண்ணி எல்லாம் நெல்லெல்லாம் வளர்ந்து வந்துருச்சு, கோதுமை வந்துருச்சு. இப்போ அறுத்தாச்சு, இப்போ சோறு வச்சாச்சு, தட்டில் போட்டு சாப்பிட்டான் பாருங்க. அன்னையிலேருந்து மண்ணா பெய்வது ஒளிந்த. எவ்வளோ
கரிசனை உள்ள தேவன். அல்லேலூயா. டெய்லி தேனிட்ட பணியாரம் சாப்பிடுவீங்களா? நீங்கள் பணியாரம் சாப்பிட்ருக்கீங்களா? என்ன பணியாரமே பார்த்தத மாதிரில பார்க்குறீங்க? பணியாரம் சாப்பிட்ருக்கீங்களா இல்லையா? தேனில் போட்டு செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா? ஒரிஜினல் தேனே கிடைக்க மாட்டேங்குது. அது கிடைக்குதா கிடைக்கல, சரி அதை விடுங்க. டெய்லி போட்டு சாப்பிடுவீங்களா? அதாவது தேனை கண்டாலே அது வேணாங்க, அது சுகர். அது என்னது 25 லட்சமும் சுகர்னா பயந்துட்டு இருந்துச்சு. அல்லேலூயா. டெய்லி தேனில் போட்ட பண்ணாராம் அப்படி வெள்ளை வெள்ளையா உன் வீட்டு வாசலே கிடக்குப்பா. எங்கே கிடக்குது? ஆமாம், அங்கே தூரத்தில் இருந்தால் கூட நீ போய் எடுத்துகிட்டு வா. அமுதாசலம் ஜெயா போய் எடுத்துகிட்டு வாம்மா அப்படிங்க. பிரபாசல்லாம் யாருங்க சின்ன பிள்ளை பெண்ணொலியா எனக்கு கொஞ்சம் போய் எடுத்துகிட்டு வா, போய் உனக்கு வேண்டியதை சேகரித்துக்கொள். அல்லேலூயா. நான் வானத்தை திறப்பேன், அதிகாலையில் எழுந்திரி உனக்கு வேண்டிய மன்னாவை பெற்றுக்கொள். அல்லேலூயா. எவ்வளோ நல்ல தேவன். டெய்லி தேனிட்ட பணியாரம் அப்படி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டுட்டு பிரயாண மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் அங்கே உள்ளவன் தான் பயப்பட்டான். தேவ ஜனங்கள் பயப்பட வேண்டியதில்லை. எகிப்தியர்களை முறியடித்த தேவன் இவர்களோடு வருகிறார், அவர்களை ஆதரிக்கிறவர் அவர்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. இல்லை அப்படி தான் இருந்தது. அப்படி தான் இன்றைக்கு வரைக்கும் நடத்தி வருகிறார். அல்லேலூயா. ஆமாம், அவன் பயந்தான். எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு வித ஜனங்கள் இங்கே எகிப்துனா தேசம் எங்கே சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். ஆமான்னு போய் நம்ம பாஷையில் சொன்னால் பற்ற வைக்கிறான் அகஸ்வேர்கிட்ட. அவர்களுடைய நடவடிக்கை விகற்பமாக இருக்கிற. என்ன விகற்பம்? ஞாயிற்றுக்கிழமைனா ஆராதனைங்கிறான், செவ்வாய்க்கிழமை சங்கிலி ஜெபங்கிறான், புதன்கிழமை விடுதலை ஜெபங்கிறான், சனிக்கிழமை சத்தமே இதுக்கே ஒரு ஆயத்தமே இல்லை. சத்தமாக சொல்கிற கூட பயப்படுறீங்க. முந்துங்கள் ஆயத்த ஜெபனா இது வரைக்கும் இப்படியே இல்லை. இது என்ன இருக்குது? அப்படி தான் தேவ ஜனங்கள் வந்துட்டு அப்படி தான் ஏன் அப்படின்னாங்க. அல்லேலூயா. எஸ்தரின் ஜெபத்தை கேட்டார், யூதருக்கு விடுதலை வந்தது. தேவ ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டார், மன்னாவை பொழிந்த தேவன் உங்களுக்காக வானத்தை திறந்து அந்தந்த நாளுக்கு வேண்டிய கிருபைகள் பலன் ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அதனால் ஜெபம் பண்ணும்போது ஒரு காரியத்தை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள், வானம் திறக்கப்படுகிறது. அதனால் சீஷர்களே வந்து கேட்டாங்க, ஜெபம் பண்ண எங்களுக்கு போதி தரலும். அல்லேலூயா. 5000 இன்னும் மனைவி பிள்ளைகள்லாம் சேர்த்துக்கோங்க, எப்படியும் ஒரு 20,000 வந்திருக்கான் இல்லை? அவ்வளோ எல்லா கூட்டையும் அனுப்பிச்சோன்னா அப்புறம் தனியாக வருவாங்க. இந்த பேய் அலக்கழிக்கும்ல, என்ன பேய் அலக்கழிக்கும்ல, போட்டு தண்ணியிலையும் தீயிலையும் தரலாம். போ இயேசுவின் நாமத்தில் இவனை ஒன்றும் போன மாதிரியே தெரியல. ஏன் ஆண்டவரை போக மாட்டேங்குது? எப்போ உபவாசம் இருப்பா. இந்த இவ்வகை திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்பிரிட், இந்த வகை இதில் இந்த ஜாதி ஆக்சுவல் இந்த திஸ் கைண்டு இந்த வகை நல்லா இருக்கும், திடீர்னு நல்லா இருப்பான், திடீர்னு குளிந்து போயிடுவான். இவன் ஆளை தள்ளிக்கிட்டே இருக்க. உபவாசம் இருந்தீங்கன்னா மற்ற வெவ்வேத்தில் போக, உபவாசம் இருக்கும்போது ஜெபிக்கும் பொழுது பேய்கள் ஓடுதப்பா. அல்லேலூயா. நாமம் சொன்னால் பேய்கள், பெயரால் நோய்கள் கூடுமே, ஜபத்தாலே எல்லாம் இயேசுவாலே. அப்புறம் ஆமாம், இயேசுவை முன்னிலைப்படுத்தி வந்து உக்காந்துட்டாலே. நான் சொல்கிறேன், வரும்போது இப்படி வருவேன், போகும்போது ராஜாவின் ஜெயகம்பீரத்தோடு போகலாம். அல்லேலூயா. தானியேல் ஜெபம் பண்ணாருங்க அந்நிய தேசத்தில். சொப்பனத்தை சொல்கிறதுக்கு அங்கே ஆள் இல்லை, எல்லாம் கதை விட்டுட்டு இருந்தான் பாதி பேர். ராஜா சொல்லிட்டான், ஒழுங்காக முதல்ல சொப்பனத்தை சொல்லணும், அப்புறம் நான் என்ன பார்க்காம வாய்க்கு வந்து அடிச்சு விடக்கூடாதுன்னு. ஒருத்தரும் இல்லை. ஆனால் தானியேலுக்குள் பரிசுத்த ஆவினர் தான் ஜெபம் பண்ணுகிற மனிதன். அங்கே ஒருத்தர் இருக்கான், அவனை கூட்டிகிட்டு வந்துன்னா சொல்லிடுவான்ட்டான். கூட்டிகிட்டு வந்து விட்டாங்க. உடனே அப்போ அவனை பற்றி நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். இந்த நெக்லஸ் சரப்பணி, இந்த அது என்னது ரோப், மெல்லிய வஸ்திரம் அரண்மனையில் உள்ளது, அதை உனக்கு தரேனாரு. கவனிங்க, உம்முடைய வெகுமானம் உம்மிடத்தில் இருக்கட்டும். இந்த நெக்லஸை நீ வச்சுக்க, இந்த ட்ரெஸ்ஸை நீ வச்சுக்க, நான் சொல்கிறத நீ கேளு. அல்லேலூயா. எங்கேருந்து வந்துச்சு பாருங்கள் கட்ஸு. அல்லேலூயா. என்ன தைரியமே இல்லாமல் அல்லேலூயா சொல்கிறீங்க? நீங்கள் தாங்க தானியெல்லாம் நினச்சிக்கணும். நெபுகாத்நேச்சரை சொல்லணும், கொஞ்சம் சாம அமைதியாக வாய மூடு, நான் சொல்கிறத நீ கேளு. அல்லேலூயா. உமது சுவாசத்தை தம்முடைய கையில் வைத்திருக்கிறார். உன் மூச்சு ஆண்டவர் கையில் இருக்குப்பா, விட்டாருன்னா நீ போய் சேர்ந்துருவ, இன்னும் நடக்க போகுதுன்னு சொன்னார். அப்போ ஒரு ஜெபிக்கிற மனிதனுக்கு தைரியம் உண்டு. அந்த தைரியத்தை கர்த்தர் உங்களுக்கு அருள்வாராங்க. அல்லேலூயா. ஓட்டம் அதிகமாகும். அல்லேலூயா.
ஆவிக்குரிய ஓட்டம் அதிகமாகும், நம்முடைய காரியங்கள்லாம் சீர்படும், கோளாறுலாம் கர்த்தர் சரி பண்ணிடுவார். அல்லேலூயா. புதிய புதிய நன்மைகளை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. ஆண்டவர் அனுதினமும் ஜெபம் பண்ணாலும் வழக்கத்தின்படியே காலையில் போய் ஜெபிச்சார், இருட்டோடு எழுந்து போனார். இப்படி ஜெபிக்க தாங்க ஒவ்வொரு நாளும் போனோன்னே பிசாசுகளை குணமாக்கினார். போய் ஒவ்வொருத்தரையும் சந்திக்கும் போதும் அந்தந்த வீடுகளுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துக்கிட்டே போனார். ஆக இரண்டாவதாக நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது வானம் திறக்கப்படுகிறது, தேவதூதர்கள் உங்களுக்காக ஏறுகிறதும் உங்கள் பெட்டிஷன்லாம் போய் கொண்டு போய் கொடுப்பாங்க அங்கே ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா. இறங்குகிறதுமா இருப்பார்கள். ஒரு ஜோக்கு கூட சொல்லுவாங்க அடிக்கடி. என்ன சொல்லுவாங்கன்னா, பரலோகத்தில் இப்போ பார்த்திங்களா தூதர்கள் கூட்டம் ஏறி இறங்கி இருந்துக்கிட்டே இருக்குமா. ஒரு டிபார்ட்மெண்ட் அது அது என்னது, விண்ணப்பம், ஆமாம், மனுத்தாக்கல். அது இன்னொரு கூட்டம் இருக்குமா, அது என்னதுன்னா தேங்க்ஸ் கிவிங், நன்றி சொல்கிற கூட்டம். அந்த டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்குமா, தூதர்கள்லாம் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்தே இருப்பாங்க. ஏன்னா நன்றி சொல்கிறதுக்கு. அல்லேலூயா. ஆக பாருங்களேன், அப்போ அந்த டிபார்ட்மெண்ட் பிஸியாக இருக்குன்றாங்க. ஆக இன்னிலேருந்து உங்கள் ஜெபத்தை அதிகப்படுத்துங்கள். வானம் திறக்கட்டும். கொர்நேலியின் ஜெபத்துக்கு அன்றைக்கி 1ஆம் பார்த்தோம். ஜெபிச்சுக்கிட்டே இருந்தார். தேவதூதன் இங்கேயும் வந்தார், அங்கேயும் போனார். எங்கே பார்த்தீங்களா? ஆனால் பார்க்குறக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கும். வெளில வேணால் சொல்லலாம், என்னமோ அது வெயிலில் கத்திட கத்தலப்பா மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் கர்த்தரை. அப்புறமேல் தான் தெரியும், நிச்சயமாகவே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கொர்நேலி ஜெபத்துக்கு பதில் வந்ததா இல்லையா? ஆமாம், வந்து ஒருத்தன் போய் சொல்லுப்பா, அவர் படி ஜெபம் பண்ணிட்டே இருக்காரு. உன் ஜெபங்களும் தான தர்மங்களும் எனக்கு நினைப்பூட்டுதலாக வந்து எட்டினது. அங்கே போனார். நீ போ, இங்கே கொர்நேலின்னு ஒரு கூட்டம் உபவாசம் பண்ணி ஜெபிச்சிட்டு இருக்கு, அங்கே போ. அல்லேலூயா. என்ன சீன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொர்நேலி பேதுரு வருவார், வந்தானே சொல்லுவார், உம்மால் சொல்லப்படும் தேவனுடைய வார்த்தைகளே கேட்க தேவயத்தனமாய் கட்டளை பெற்று இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு ஜெபம் தேவனுடைய வார்த்தையை உங்கள் வீட்டுக்கு கொண்டு வரும். அல்லேலூயா. இது விலை மதிப்பற்றது இல்லை, விலையேற பெற்ற பொக்கிஷம். அந்த வீட்டுக்கு அடுத்தடுத்த காரியங்கள். அந்த கொர்நேலி குடும்பம் பேப்டிசமே இல்லாமல் இருக்காங்க, நல்லா ஜெபிக்கிறவங்க, கர்த்தரை தேடுகிறார்கள். அந்த குடும்பத்துக்கு போய் அப்பயே ஞானஸ்நானம் கொடுத்தாங்கன்னு இருக்கோம். அல்லேலூயா. ஆக ஜெபிக்கும்போது கர்த்தர் காரியங்களை மாற்றுகிறார். வானம் திறந்திருக்கிறது. அல்லேலூயா. அனுதினமும் நீங்கள் அதிகாலையில் எழும்பி, பலமுறை சொல்லப்பட்ட காரியம்தான், 5 மணிக்கெலாம் எந்திரிச்சே வேணால் அந்த திரும்ப அந்த கோட்ஸை வேணால் திரும்ப ஞாபகப்படுத்த நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. நிறைய பேருக்கு மறந்துருக்கும், பார்ப்போம் யார் ஞாபகம் வச்சுருக்கேன். 3 மணிக்கு எழுந்தால் 4 மணிக்கு, 5 மணிக்கு, 6 மணிக்கு, 7 மணிக்கு, 8 மணிக்கு. விச் கேட்டகரி டு யூ பிலாங்ஸ் டு? கோவப்படாதீங்க யாரும். இது நான் விசுவாசியாக இருக்கும்போது ஒரு போதகர் வந்து சொல்லி கொடுத்தாரு, சுறுங்கும். எப்பயுமே நான் நல்ல அதிகாலை எழும்புகிற சாட்சியை கேட்டு தான் கர்த்தருக்குள்ளே என்ன எந்திரிக்கணும் ஒரு வேகமே வந்தது. இந்த கேம்புக்கெலாம் போகும்போது நான் எப்பயும் 4 மணிக்கெலாம் எந்திரிச்சு குளிக்க போயிடுவேன். அங்கே போயிட்டு வந்து சொல்லுவேன், நமக்கு அண்ணன்லாம் இங்கே இருக்காங்கன்னு. 2:30 மணிக்கே குளிச்சுட்டு 3 மணிக்கு வர எனக்கு ரொம்ப சந்தோஷம். 5000 பேர் வருவாங்க. என்ன அது பாட்டு பார்த்து குளிச்சுக்கிட்டே கிடப்பாங்க. பார்த்தேன், ஆஹா பரவாயில்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல. அல்லேலூயா. ஆக அதிகாலையில் எழுந்து ஆண்டவருடைய பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு வானம் திறந்திருக்கும். அந்த உங்களுக்கு வேண்டிய கிருபை, படிக்கிறதற்கு, வேலை செய்வதற்கு, குடும்ப வேலை செய்வதற்கு, சமைப்பதற்கு. அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் பாட்டு அன்றைக்கி சமையலில் உப்பை கூட போட்டா அது என்ன வேலையை முடிச்சுட்டு சாப்பிடும்போது என்னதை தான் நீ யோசனை பண்ணிக்கிட்டியா? ஏன்னா அப்புறம் தெரியாமல் தான் நான் போட்டேன். அது எப்படி தெரியாமல் போட முடியும்? எல்லாம் தெரியாதா என்னென்ன? இப்போ என்ன அப்படின்னா அப்புறம் என்ன 2 பேரும் அல்லேலூயா. ஆமாம், ராஜாமணி பாஸ்டர் தான் சொல்லுவார், உப்பை போட்டால் சண்டை போடாதப்பா, உப்பிட்டவரை உள்ளளவும் நிறைந்திருக்குது. அல்லேலூயா. உண்மைக்குங்க தமாஸ்கு சொல்ல ஜெபத்தோடு செய்யும்போது அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெபம் பண்ணுங்கள். வானங்கள் திறந்திருக்கிறது. அல்லேலூயா. கடைசியாக ஒரு சம்பவத்தை பார்த்து ஜெபிக்க போகிறோம். முதலாவது பார்த்தோம், அற்புதங்கள் அடையாளம் நடைபெறும், வாக்குத்தத்தம் நிறைவேறும். ரெண்டாவதாக வானம் திறக்கப்படும். அநேக இடங்கள், நிறைய வசனங்கள்னால சொல்ல முடியும், வேணாம். அநேக இடத்துல வானத்தை வெண்கலமாக்குவேன், பூமியை இரும்பாக்குவேன்னாரு. நம்ம வாழ்க்கையில் அப்படி வானம் அடைப்பட்டே இருக்கக்கூடாது. பூமியில் எவ்வளோ கடினப்பட்டு 30 நாள் வேலை பார்க்குறீங்க, ஒரு வருஷம் முழுக்க படிக்கிறீங்களே, ரிசல்ட்டில் போய் அரியரு ஃபெயிலு
அது என்னது நன்மை, சம்பளம் வாங்குகிறோம்ல, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்ல. கர்த்தர் நடத்தி வருகிறார். இன்றிலிருந்து இன்னும் அதிகம் ஜெபித்து தேவ பலனை பெற்றுக்கொண்டு ஒரு திறந்த வானம் ஒவ்வொரு நாளும் அல்லேலூயா தேவனுடைய பிரசன்னம் ஆவியானவரின் வல்லமையோடு நான் கடந்து செல்வேன். ஜெபியுங்கள். மூன்றாவதாக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். தெரியும், இந்த சம்பவம் உங்களுக்கு அதிகம் சொல்ல வேண்டியதில்லை. பேர் தான் இஸ்ரவேல் ஜனங்கள், ஆனால் செய்கிறது எல்லாம் ரசிக்கப்படாத மாதிரி அந்நிய வழிபாடுகள், அந்நிய காரியங்கள்லாம் ஈடுபட்டு கொண்டே இருந்தாங்க. எலியா கேட்டார், என்னப்பா எது வரைக்கும் தான் இப்படியே இருப்பீங்க? இப்போ நம்ம பாஷையில் சொன்னால் ஆண்டவர் வரப்போகிறாரு, எது வரைக்கும் தான் நீ இப்போ இல்லை அப்படின்னு கேட்டார். உடனே கம்முன்னு இருந்தாங்க எல்லாரும், ஒன்றும் பதில் இல்லை. சரி, எல்லோரும் கிட்ட வர செய்து தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டு ரிப்பேர் இந்த ஆல்டர், பலிபீடம் இப்போ உடஞ்சி போச்சு, உடஞ்சி போய் தூசி படிஞ்சிருச்சு. நாள் கணக்கோ வாரம் நான் நினைக்கிறேன் வருஷக்கணக்காக இருக்குன்னு நினைக்கிறேன், இல்லை வருஷங்கள் ஜபமே இல்லை, பலிபீடம் எல்லாம் உடஞ்சி போச்சு. அது சரி பண்ணுறாரு. சரி பண்ணி உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக. அல்லேலூயா. ஜப வாழ்க்கை இடிந்து போயினா பயந்துடாதீங்க. அதாவது சரியான கிரமம் இல்லாமல் சரியில்லாமல் இருக்கா, அதை ரிப்பேர் பண்ணுங்கள், அதை சரி பண்ணுங்கள் தயவு செய்து. குடும்பமாக நான் மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன், ஏற்றுக்கொள்ளுங்கள். அதிகாலையில் குடும்பமாக நின்று நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் மட்டும் நின்று பாருங்கள். அல்லேலூயா. தேவ பலனை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக பிரகாசிப்பீர்கள். சரி, ரைட்டு. இங்கே அந்த இடிந்து கிடந்த பலிபீடத்தை சரி பண்ணி இஸ்ரவேல்னா இஸ்ராயல், தேவனோடு உறவாடுகிற மனிதன். அல்லேலூயா. சொன்னார்ல, என்னை ஆசீர்வதித்தாலும் போக விட, என்னை ஆசீர்வதித்தாலும் போக விட மாட்டேன். என்ன குறை இருந்துச்சு யாக்கோபுக்கு? ஆபிரகாம் வெள்ளியும் பொண்ணுடைய சீமானியா, ஈசாக்கு அதோட எலேசர் கொண்டு பார்த்தா அரண்டுட்டான் லாபான். அப்போ யாக்கோபு எடுத்துக்கிட்டாக்க இப்போ 2 பரிவாரம் போகுது. அங்கே ஏசா சொல்கிறாரு, எனக்கு எல்லாம் வேண்டியதெல்லாம் உண்டு, நான் எனக்கு இருக்குது, உனக்கு இருக்குது, எனக்கு இருக்குது, எல்லாம் இருக்குது. நான் யாக்கோபு சொன்னார், கண்டு கொண்டேன், பெற்றுக்கொண்டேன், இயேசுதான் என் இரட்சகர். அல்லேலூயா. நீங்கள் இருந்தால் தான் எனக்கு, அப்போ தான் நான் திரும்ப ஊருக்குள்ளே போவேன்ட்டார். அல்லேலூயா. பா நான் போகணும், பொழுது விடுகிற நான் போகட்டுன்னார். இல்லை, உன் பேர் என்னப்பா? ஜேக்கப். அப்படியா? இருந்து கேட்டுக்க, இஸ்ராயல். அல்லேலூயா. அப்படி இஸ்ரேல்னு பேர் போட்டோன்னா அப்படி ஊருக்குள்ளே போகும்போது தான் வந்தால் பார்த்துக்கிறேன். நான் யார்? ஏசா. இப்போ பார்த்தா என்ன மந்தியாக போகுது, எல்லாம் உங்கள் தம்பி அனுப்பிச்சிருக்காரு, வந்துட்டுருக்க தம்பி என்னத்துக்கு எனக்கு போய் இவ்வளோ கிஃப்ட்டு? அல்லேலூயா. முன்னாடி ஒரு பெலினோ, அடுத்து ஒரு கிளான்ஸா, நினைங்கப்பா. அப்படி அடுத்தது ஒரு சுசுகி, எல்லாம் போகுது. என்ன இத்தனை ஏன்ட்டே எல்லாம் இருக்கு, வச்சுக்க, வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு, உனக்கு உண்டு, வச்சுக்க. அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதித்தாருப்பா. பாருங்களேன், இத்தனை ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்கு ஒரு மனிதன் இஸ்ரவேலாக புறப்பட வேண்டியிருக்குது வெளியில். இல்லை என்ன அமைதியாக இருக்கீங்க? நீங்கள் யார்? ஆவிக்குரிய இஸ்ரவேலர். இஸ்ரவேலில் பிறந்தவன் தான் மாறு தட்டிட்டு இருப்பான். நாங்கள் தான் மீதி எல்லாமே அவன் பார்வையில் எல்லாம் புறஜாதி தான். நம்ம ஊரில் சொல்லுவாங்களே, நாங்கள் பிறப்பிலையே கேத்தலிக், அதை நீ தான் சொல்லிக்கணும். நாங்கள் பிறப்பிலையே அது எல்லாமே ஒன்று இஸ்ரேல், இன்னொன்று புறஜாதி. நம்மளாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். ஆக இந்த பலிபீடத்தை சரி பண்ணணும் நமக்கு இஸ்ரவேல். அப்படின்னா நம்ம ஜெபம் அனுதினமும் ஆண்டவரோட உறவாடி கொண்டே இருக்க வேணும். அதில் எது குறைபாடும் அவருக்கு தெரியும். அவரவருடைய ஆவிக்குரிய பலத்துக்கு தகுந்த மாதிரி ஜெப நேரங்கள் இருக்கும். ஆக மொத்தம் எப்படி இருந்தாலும் அதை இன்றைக்கு சரி பண்ணி கொள்ளுங்கள். அல்லேலூயா. சரி பண்ணி கொண்டு நீங்கள் ஜெபிக்கும்போது வானத்திலிருந்து, திறந்த வானத்திலிருந்து கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல ஒரே ஒரு வசனத்தை வாசித்து ஜெபிக்க போகிறோம். அதே அதிகாரத்தில் 36ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். கேட்டருளும் என்றார். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் அல்லேலூயா. அல்லேலூயா. முழுக்க ஸ்டபன்,
உறுதியாக இருக்கான் இஸ்ரவேல் ஜனங்கள். ஒரு ஜெபம் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் இருக்காங்க. ஆண்டவரே, இந்த ஆல்டரெல்லாம் சரி பண்ணிட்டேன், இஸ்ரவேலில் நீங்கள் தேவன், ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் நீங்கள் தேவன், எங்களுடைய தேவனாக இருக்குது, எங்கள் ஜெபத்தை கேட்கிறீர் என்பதை இந்த நாளிலும் நீங்கள் கேட்டருளுங்க. இந்த காரியங்கள்லாம் நம்முடைய வார்த்தையின்படியே, ஆண்டவருடைய வார்த்தையின்படி தான் நாங்கள் இப்போ நடந்துகிட்டு இருக்கீங்க. இல்லை நடக்கிறோமா இல்லையா? என்ன, ஐ ஹேவ் டன் ஆல் தீஸ் திங்ஸ் அட் யுவர் வேர்ட். ஓலையூர் சபை கட்டுமான பணியை குறித்து இந்த வசனத்தை தான் நான் போய் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா. இந்த காரியங்கள்லாம் நம்முடைய வார்த்தையின்படியே செய்து முடித்தேன். எந்த காரியங்கள்லாம்? இந்த பலிபீடம் கட்டி அடுத்தடுத்து அந்த பலி செலுத்துறதுக்கான ஏற்பாடு செய்கிறார் பாருங்கள். இந்த பலிபீடம் சரி செய்யப்பட்டவுடன் கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி சர்வாங்க தகன பலி, உங்கள் துதி பலிகளை ஏற்றுக்கொள்ளும். அப்புறம் கற்கள் தடைகள்லாம் நீங்கள் மண்ணுனா பூமிக்குரிய காரியம். ஜெபத்துக்கு ஒரு மனிதன் நிற்க விடாமல், என் ஆத்துமா மண்ணோடு, மை சோல் மண்ணோடு ஒட்டி இருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். மண்ணை பட்சித்து போட்டுச்சு, தடைகளை பட்சித்து போட்டது, வாய்க்காலில் இந்த தண்ணீரை நக்கி போட்டது. பட்சித்துன்னு என்ன தெரியுமா அர்த்தம்? இப்போ இதை எரிச்சோம்னா ஒரு சாம்பல் வரும். பட்சித்ததுன்னு சொன்னால் அந்த அடையாளம் கூட இருக்காது. அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய தேவன் பட்சிக்கிற. அல்லேலூயா. ஏன் அப்புறம் ஜபிக்கக்கூடாது? எப்படி தடை வரும்? உங்களையும் அப்படி தான் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தேடி வந்தார், தெரிந்து கொண்டார். ஆக இந்த நாளிலும் இன்னும் அதிகம் மற்றவர்களுக்காக ஜெபிப்போம். உங்களுக்காக ஜெபியுங்கள், உங்கள் குடும்பங்களுக்காக ஜெபியுங்கள். வாக்கு தத்தங்களை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள், அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள், வல்லமையை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் திறந்த வானத்தோடு அந்த நாளுக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்க வேண்டும். அடுத்தபடியாக இதுக்கெல்லாம் ஒன்றே வெரி சிம்பிள். ஆல்டரை சரி பண்ணுங்கள். அதிகாலையில் எழுந்து குடும்பமாக ஜெபித்து தேவ வல்லமை, தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நம்ம எல்லோரும் எழுந்திருந்து ஆண்டவருடைய கருத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இதோ நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொன்ன தேவனே, அப்பா, கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார் என்ற ஆண்டவரே அந்த வார்த்தை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர் ஐயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலை வேளையில் வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய ஜெபத்தையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திர ராஜா. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவது இல்லைன்னு சொன்னீங்களே ஐயா. எந்த காரியத்திற்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே, அதில் ஒரு அற்புதம் செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே, உன் கண்ணீர் என் துருத்தியில் அல்லவோ இருக்கிறது என்று சொன்னீரே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் அந்தரங்கத்திலே ஆண்டவரே செய்கிற ஜெபம், அங்கலாய்ப்பு, புலம்பல்கள், கண்ணீர் எல்லாவற்றுக்கும் வெளியரங்கமான பதிலை கொடுங்கப்பா. இந்த மே மாதத்தில் நீங்கள் சொன்னீங்களப்பா, கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார்னு. இந்த மாதத்தில் உங்களுடைய பிள்ளைகள் ஜெபங்களுக்கெல்லாம் பதிலை நீர் கட்டளையிடுங்க தகப்பனே. கண்ணீருக்கெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீர் பதிலை கட்டளையிடுங்க. கண்ணீர் களிப்பாய் மாறட்டும், அழுகை ஆனந்த களிப்பாய் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் மேலே ஆண்டவரே உம்முடைய விசேஷித்த தயவுள்ள கரம் கடந்து வந்து அற்புதங்களை, அதிசயங்களை நீங்கள் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும், ஆளுகையும், ஜெயமும், பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்கள் விண்ணப்பங்களுக்கெல்லாம் நல்ல உத்தரவுகளை அருளுவார். ஆமென்.